வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு புதன்கிழமை அறிவியல் மாமேதை பதிவு தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த அறிவியல் மாமேதை வந்து ஒரு பணக்கார ஃபேமிலி, நல்ல ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஃபேமிலி. அதனால வந்து இவர் நல்லா படிக்க வைக்கிறாங்க. இந்த அறிவியல் மாமேதை வந்து ஒரு டென்டிஸ்டா, அதாவது ஒரு பல் மருத்துவரா ஆகுறாரு. என்னடா அது நல்லா பண்ண அறிவியல் மாமேதைங்கிறீங்க, ஆனா டென்டிஸ்ட்ங்கிறீங்க. ஒருவேளை பல் சம்பந்தமா ஏதாவது வந்து கண்டுபிடிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. பற்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா விதமான மருத்துவ சேவைகளுக்கும், எல்லா விதமான ஆப்ரேஷனுக்கும் இந்த பொருள் இல்லாம நம்மளால இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அப்படி பண்ணா ரொம்பவே விளைவு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம மரத்தை வெட்டும் போதோ, இல்ல காகிதத்தை மிதிக்கும் போதோ, இல்ல காகிதத்தை கிழிக்கும் போதோ, நம்ம நிலத்தை மிதிக்கும் போதோ நம்ம யோசிக்கிறது கிடையாது. நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அதுக்கு வலிக்கும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம உடம்பு வந்து அந்த வலியை தாங்கிக்க முடியாது. ஆனா அந்த வலியை தாங்கிக்க முடியாதப்ப எப்படி ஆப்ரேஷன்லாம் பண்றாங்க? ஆப்ரேஷன்றப்பலாம் ரொம்ப வலிக்கும்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்காண்டிதான் இந்த அறிவியல் மாமேதை ஒரு சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்பயுமே வந்து அமெரிக்கால உள்ளவங்க எல்லாமே வந்து பார்ட்டியில வந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நைட்ரஸ் ஆக்சைடை பயன்படுத்துவாங்க. அப்படி இந்த அறிவியல் மாமேதையும் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காரு. அப்படி போயிருக்கும்போது அவருக்கு மேல எந்த காயங்கள் இருந்தாலும் அது வந்து அந்த நைட்ரஸ் ஆக்சைடோட அங்க வந்து இருக்கும்போது அந்த வலியெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்றத அவர் உணர்ந்தாரு. அதுக்கப்புறமா அங்கேயே இருந்து அவரே காயத்தை உருவாக்கி அங்க வலிக்குதான்னு பாக்குறாரு, வலிக்கவே இல்லை. ஆனா நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கிற இடத்த விட்டு வெளியே வரும்போது அந்த வலி வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் இதை யோசிச்சுட்டு நம்ம சுத்தி இருக்கிற இந்த ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒவ்வொரு சில விலங்குகள்கிட்டையும் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. முதல்ல ஒரு நாய் மேல கீரலை போட்டு நைட்ரஸ் ஆக்சைடுக்குள்ள இருக்கிற இடத்துல விட்டுருக்காரு. பார்த்தா அந்த நாய் எப்பவும் இல்லாம எப்போதும் மாதிரி சாதாரணமா இருந்திருக்கு. உடனே இவர் வந்து சரி இந்த நாய்க்கு ஒன்றும் ஆகலான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வெளியே கொண்டு வரும்போது அதுக்கு ரொம்ப கத்துது, கொலைக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுது. என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சதுக்கு அப்புறமா இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து வலியில இருந்து நம்மளை நீக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த நைட்ரஸ் ஆக்சைடை வச்சு ஆப்ரேஷன்ஸ்ல பயன்படுத்துறாங்க. இன்ன வரைக்கும் பயன்படுத்துறாங்க. இது இல்லைன்னா இன்ன வரைக்கும் ஆப்ரேஷன் யாருமே பண்ண மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அந்த காலத்துல ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனா இந்த நைட்ரஸ் ஆக்சைடு இல்லாதனால பெரும்பாலான வலிகள் இருந்துச்சு. அந்த வலியோட வாழ்றதுக்கு நம்ம அப்பயே போயிருக்கலாமே, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தோணிருக்கு. ஆனா இன்னைக்கு வலியே இல்லாம ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதோட விளைவு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யறதுக்கு ரொம்ப உதவியா இருந்த நம்ம அன்றாட வாழ்வில் இருக்க விஷயத்துல கூட அறிவியலை கண்டுபிடிச்ச நம்ம அறிவியல்ல இன்னைக்கு வரைக்கும் மருத்துவத்துல சிறந்து விளங்குற இந்த நைட்ரஸ் ஆக்சைடு நமக்கு வந்து எந்த வழியும் உண்டாக்காது அப்படின்னு சொன்ன ஒரு அறிவியல் மாமேதை யாருன்னு தானே கேட்குறீங்க. அவர் பேர் தாங்க ஹாரஸ்ட். ஹாரஸ்ட் வந்து ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து பணக்கார ஃபேமிலியில வளர்ந்தாலும் இவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கதையை சொல்லுது. அதாவது என்னைக்குமே அவங்கெல்லாம் அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்காது, நாங்கெல்லாம் இங்க பிறக்காதனால நாங்க கண்டுபிடிக்காதனால அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் என்ன கேட்டா இந்த உலகத்துல இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் கண்டுபிடிச்சதுல இருந்து ஆக்சிடென்டலா தான் இன்னைக்கு வரைக்கும் விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதும் கண்டுபிடிக்காததும் நம்மளோட விருப்பம் தான். அதனால எது நடக்குதாலோ அது எதனால் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம கண்டிப்பா நம்மளும் ஒரு அறிவியல் மாமேதை ஆகலாம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த சொன்ன இந்த அறிவியல் மாமேதை பற்றி இன்றைய பதிவில் நான் சொன்னதுக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களுடைய தினேஷ திரவிராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டி. நன்றி, வணக்கம்.